புனித பேழையை வணங்க கண்டியில் திரண்ட மக்கள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அதாவது புனித தந்தத்தை வழிபடும் வாய்ப்பை பெற 2 இரவுகள் காத்திரும் அளவுக்கு வரிசை காணப்பட்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் இப்பொழுது கண்டி மாநகரே நிரம்பி வழிவதாக தகவலை நாங்கள் அவதானிக்கிறோம். புத்த பெருமானின் புனித தந்தத்தை தரிசிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வந்துள்ள பக்தர்கள் கூட்டத்தால் கண்டி நகரமே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகின்றது. புனித தந்தத்தை வழிபடும் வாய்ப்பை பெற பக்தர்கள் 2 இரவுகள் காத்திருக்கும் அளவுக்கு வரிசைகள் நின்றுவிட்டன. இவ்வாறு வரிசையில் நிற்கும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களின் அனைவரும் புத்த பெருமானின் நற்பண்புகளை பாடியபடி வரிசையில் பொறுமையாக காத்திருப்பதை காண முடிகிறது. பக்தர்கள் சிரமமின்றி தந்த தாதுவை வழிபாடு செய்வதற்கு தேவையான வசதிகளை அரசும் தலதா மாளிகை நிர்வாகமும் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதோடு தனியார் துறையினரும் இதற்கான அதிகபட்ச பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். முதல் 2 நாட்களில் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் புனித தந்தத்தை தரிசனம் செய்யவும் வழிபடவும் வாய்ப்பு கிடைத்ததாக மத்திய மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் சுதத் மாசிங்க தெரிவித்திருந்தார். தலதா மாளிகை யாத்திரை தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே பக்தர்கள் வரிசையில் நிற்க தொடங்கியதாலும் எதிர்பார்த்ததை விட நீண்ட வரிசையில் காத்திருந்ததாலும் ஏற்பாட்டுக் குழுவினர் அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நேற்று முன்தினம் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்படி நடமாடும் கழிப்பறைகள் அமைக்கவும் இரவை கழிக்கும் பக்தர்களுக்கு உணவு பானங்கள் வழங்கவும் புதிய திட்டங்களை செயற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலாளரும் கடந்த 18ஆம் தேதி இரவு கண்டிக்கு விஜயம் செய்த போது மக்களின் தேவைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியதாகவும் அதற்கேற்ப மாநகர சபை பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கண்டி மாநகர ஆணையாளர் இந்திகா பேசிங்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். புனித தந்த தாதுவை தரிசனம் செய்ய வரும் மக்களின் ஏராளமான வெளிநாட்டவர்களும் காணப்படுகிறார்கள். இது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கு தலதா மாளிகைக்கு செல்ல விசேட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க தியவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர்கள் மின்சார கார்களில் தலதா மாளிகைக்கு அருகாமைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதோடு தலதா மாளிகை சேர்ந்த ஊழியர்கள் குழு ஒன்று அவர்களை சக்கர நாற்காலிகளில் ஏற்றி தலதா பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிரித் மண்டபத்துக்கு ஏற்றிச் செல்ல ஏற்பாடுகளை செய்திருந்தது என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். தலதா யாத்திரையை முன்னிட்டு மேலதிகமாக 2 ரயில்கள் 28ஆம் தேதி வரை சேவையில் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. ஸ்ரீ தலதா யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கும் இடையில் மேலதிகமாக 2 ரயில்கள் 28ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று ரயில்கள் திணைக்களம் அறிவித்திருக்கிற செய்தினையும் நாங்கள் காணலாம். அதே நேரத்தில் புனித தந்த தாதுவை புகைப்படம் எடுத்த விகாரம் தொடர்பில் விசாரணையை சிஐடி ஆரம்பித்திருக்கிறது என்பதான செய்தியும் தரப்படுகிறது. புனித தந்தாதுவை புகைப்படம் எடுத்து சமூக இடங்களில் வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே கடந்த 18ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அதாவது 27ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இந்த வழிபாடு இடம்பெற இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்கு சென்ற யாத்திரிகர் ஒருவர் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புனித தந்ததாதுவை புகைப்படம் எடுத்து சமூக இடங்களில் வெளியிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. மத அனுஷ்டானத்தில் கலந்து கொள்ளும் யாத்திரைகள் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தவோ அல்லது நினைவு சின்னத்தை புகைப்படம் எடுக்கவோ முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சமூக இடங்களில் பகிரப்பட்ட புகைப்படம் ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வில் எடுக்கப்பட்டதா, யாத்திரையோரால் பிடிக்கப்பட்டதா அல்லது டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது.